அக்கா நான் கேட்பேன் அக்கா. கேளுங்கண்ணா. இந்தியாவின் முதல் தேசிய கொடி தயாரித்தவர் யாருக்கா? பெங்காலி வெங்கையாவா? இல்லக்கா. அவர்தான் ஃபர்ஸ்ட் இந்தியா கொடி தயாரிச்சவரு. நீங்களே ஆன்சர் சொல்லிடுங்கம்மா. சுரேந்திர பானர்ஜி. சுரேந்திரநாத் பானர்ஜி. ஆமாக்கா. ஓகே, உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? தெரியலக்கா. ஓகே. சரி, வேற யாரும் எது கேட்க போறீங்களா? நம்ம இல்லைன்னா கிளாஸ்க்கு போவோமா? குட் மார்னிங்மா. டெய்லியும் உங்களுக்கு ஒரே லிங்க் தான், சரியா? குட் மார்னிங். நான் அனுப்பலனாலும் நீங்க அதே லிங்க்ல கிளாஸ்க்கு வந்துடலாம். ஓகே அக்கா, நேத்து என்னால கிளாஸ்க்கு வர முடியலக்கா. நேத்து கிளாஸ் நடக்கலமா, டெஸ்ட் மட்டும் தான் கொடுத்திருந்தேன். சரிங்கக்கா. ஓகே. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபிராக்ஷன், அதாவது பின்னங்கள். ஓகேவா? பின்னங்கள்னா என்னன்னு தெரியுமா? தெரியும்க்கா. என்னம்மா? தெரியும்க்கா. சொல்லுங்க, என்னன்னு பாப்போம். தெரியும்க்கா. சொல்லுங்க. தகா பின்னம், தகு பின்னம், கலப்பு பின்னம்லாம் பின்னங்கள்க்கா. வெரி குட். வெரி குட். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்சர் கரெக்டா ஏதோ சொல்லியிருக்கீங்க. சரி, நான் இப்ப என்னன்னு சொல்றேன். ஓகேக்கா. ஓகே. இப்போ ஒரு பொருள் வந்து முழுமையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து நம்ம வந்து அது வந்து முழுமையான ஒரு மதிப்பா அப்படியே 1 அந்த மாதிரி எத்தனை பொருள் இருக்கோ அப்படியே சொல்லிடுவோம். இதுவே அந்த ஒரு பொருளை நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஃபிராக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா வந்து ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வராங்க. பர்த்டே எல்லாம் இல்ல, சும்மா வீட்டுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல கேக் வாங்கிட்டு வராங்க. நீங்க சிஸ்டர் பிரதர் வீட்டுல வந்து 3 பேர் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கேக்கை எத்தனையா பிரிச்சு எடுத்துப்பீங்க? 3 பிரிப்பீங்க. ஓகே. இப்ப அம்மா அப்பாவுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா எத்தனையா பிரிப்பீங்க? 5. 5. வெரி குட். 5. உங்க அண்ணன் மட்டும் அன்னைக்கு ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னா எத்தனையா பிரிப்பீங்க? வெரி குட், வெரி குட். அப்போ ஒரே கேக்கு தான், அத நம்ம வந்து ஆட்களுக்கு ஏத்த மாதிரி பிரிக்கிறோம். நீங்க சிக்கன் ரைஸ் எல்லாம் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்கீங்களா? கடையில எல்லாம் என்ன சொல்லுவாங்க? சிக்கன் ரைஸ் இப்ப வந்து ரெண்டு ரெண்டு பார்சலா வேணும், ஆனா உங்ககிட்ட ஒரு சாப்பாட்டுக்கு தான் காசு இருக்குன்னா என்ன சொல்வீங்க? 1/2ன்னு சொல்வீங்க. அதாவது ஒரு 1/2 கேள்விப்பட்டிருக்கீங்களா? படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, டி 1/2 அப்படின்னு சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? ஆமாக்கா, பாத்துருக்கோம்க்கா. அப்படின்னா அது என்ன மீனிங்னா ஒரு பொருளை 2ஆ பிரிச்சு கொடுக்கறது தான் 1/2. ஓகேவா? ஓகேக்கா. சரி, ஓகே. ஓகேக்கா. இப்போ இப்போ இது வந்து ஒரு கேக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்ல இருக்கிறது ஒரு கேக்கு. இது வந்து யாரும் வெட்டி எடுத்துக்கல. ஓகேவா? அப்ப இது வந்து 1 அப்படியேதான் இருக்கு. இப்ப அந்த ஒரு கேக்க 2ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க இப்ப 2ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 1/2, அதாவது 1 2ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதுல 1 மட்டும் எடுத்து சாப்பிட்டுருக்கீங்க. சரி, இதை வந்து நம்ம கலர் இல்லாம ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுக்குறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, ஒரு கேக்கு அப்படியேதான் இருக்கு. இப்ப ஒரு கேக் 2ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 1/2. ஒரு கேக்க 3ஆ பிரிக்கிறாங்க
அப்படின்னா 1/3. ஒரு கேக்க 4 பிரிச்சிருக்காங்கன்னா 1/4. 1/4. ஒரு கேக்க 5 பிரிக்கிறாங்க, அப்ப 1/5. 1/5. இதே மாதிரி நோட் பண்ணிக்கோங்கம்மா. நோட் பண்ணுங்க. ஓகேக்கா. இதுக்கு வந்து டாபிக் பேர் வந்து ஃபிராக்ஷன், பின்னங்கள். ஓகேவா? இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இதுல இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். முடிச்சிட்டோம்க்கா. எல்லாருமே முடிச்சிட்டீங்களா? யாரும் எழுதிட்டு இருக்கீங்களா? முடிச்சிட்டோம்க்கா. சரி, இப்ப நீங்க வந்து இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க, 2 பேரு அண்ணன் தம்பி இல்ல அக்கா தங்கச்சி, அண்ணன் அக்கா யாரோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் இருக்கீங்கன்னா நீங்க போயிட்டு வரதுக்குள்ள இந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அவங்க சாப்பிட்டுட்டாங்க, ஓகேவா? அப்ப இதையும் நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு பகுதி எடுத்து சாப்பிட்டாங்க, 2 பகுதியா வெட்டி ஒரு பகுதியை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா 2ல ஒரு பகுதியை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? அந்த மாதிரி சொல்லலாம். இப்ப இது வந்து 3 இருக்கு, அந்த 3ல இப்ப 2 பீஸை நீங்க வரத்துக்குள்ள சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சாப்பிட்ட கேக்கோட ஃபிராக்ஷன் பின்னம் எப்படி இருக்குன்னா 3 பகுதியில 2 பகுதியை சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப 4 இருக்கு, இதுல வந்து ஒரு பகுதியை மட்டும் சாப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா 4ல 1 சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா 4 கீழே, அதுல 1 சாப்பிட்டாங்கன்னா அது மேல, அந்த மாதிரி. இது புரியுதா? புரியலக்கா, சொல்லுங்கக்கா. அதாவது நம்ம சாப்பிட்ட கேக்கோட ஒரு ஃபிராக்ஷன்னா அது நமக்கு எப்படி கொஸ்டின் கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ இது மாதிரி உங்களுக்கு டயக்ராம் கொடுக்குறாங்க, இந்த 4 டயக்ராம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுத்துட்டு இதுல வந்து கலர் பண்ண அந்த பகுதியோட ஃபிராக்ஷன் பின்னங்களை எழுதுங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க, அதுல எத்தனை ஷேட் பண்ணிருக்கோம்? 1. அப்போ 2ல 1 ஷேட் ஆயிருக்கு. இது வந்து 3 பிரிச்சிருக்கோம், அதுல எத்தனை ஷேட் பண்ணிருக்கோம்? இது 2. அப்ப 3ல 2 ஷேட் ஆயிருக்கு. இது வந்து 4 இருக்கு, அதுல எத்தனை ஷேட் ஆயிருக்கு? 1. அப்ப 4ல 1 ஷேட் ஆயிருக்கு. இந்த மாதிரிதான் நம்ம வந்து எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி போடும். ஓகேக்கா. ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு யாராவது புதுசா கிளாஸ் வந்திருக்கீங்களாமா? ஆமாங்கக்கா, நான் தான்க்கா. ஓகே, உங்களுக்கு புரியுதா? புரியுதுக்கா. ஜெனிஷாவா உங்க பேரு? ஜெரோமியாக்கா. ஓகேம்மா, சரிங்கம்மா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? போலாம்க்கா. சரி, இப்ப நான் இந்த டயக்ராம் வச்சு இதுல எப்படி ஷேட் ஆயிருக்கோ அதை வச்சு எழுதுங்க பாக்கலாம். இதுல எத்தனை ஷேட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகே? எத்தனை பகுதியா பிரிச்சு அதுல எத்தனை ஷேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத எழுதுங்க. எழுதுனா மட்டும் போதுமாக்கா? வரைஞ்சு எழுதுங்கம்மா, அப்பதான் நீங்க அப்புறமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 8 இது 8வது கணக்கு அப்படின்னா போடுங்க. ஆமாப்பா.
ஓகேக்கா. ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. அக்கா எழுதிட்டோம்க்கா. அக்கா எழுதிட்டோம்க்கா. எழுதினவங்க வெயிட் பண்ணுங்கம்மா, மத்தவங்களும் முடிக்கட்டும். அக்கா இதுல உள்ள எல்லாத்தையும் இப்ப போடணுமாக்கா? எல்லாத்தையும் இப்ப போடணும். இந்த மாதிரி படம் வரைஞ்சு போடுங்க. முடிச்சிட்டோம்க்கா. 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 எல்லாரும் போட்டீங்களாமா? போட்டாச்சுக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அக்கா முடிக்க. ஃபாஸ்டா எழுதுங்க. அக்கா போட்டுட்டு இருக்கேன். சரி, முடிச்சிட்டோம்க்கா. முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்கப்பா, மத்தவங்களும் முடிச்சுட்டோம். ரீல்ஸ்ல கேட்டீங்களா இந்த பாட்டை? அக்கா முடிச்சாச்சுக்கா. முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்கம்மா. ஓகேம்மா, நம்ம ஆன்சர் பார்க்கலாம். போடாதவங்க கவனிச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்புறமா கூட எழுதிக்கோங்க, லேட் ஆகுது. சரி, இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமுக்கு ஆன்சர் சொல்லுங்கம்மா. 1. செகண்டுக்கு 1/2. வெரி குட். 1/2. தேர்டு 1/3. ஃபோர்த்து 1/4. ஃபிஃப்த்து ஃபாஸ்டா சொல்லுங்க. 1/7. அவ்வளவுதான். இந்த ஆன்சர் போட்டிருந்தா கரெக்ட். ஓகேம்மா, வெரி குட். தப்பா போட்டிருந்தா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போட்டுமா? போலாம்க்கா. ஓகே, நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன், ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கு முன்னாடி பின்னங்கள்ல, அதாவது ஃபிராக்ஷன்ல 3 டைப் இருக்கு, 3 வகைகள் இருக்கு. ஓகேவா?
ஒன்று தகு பின்னம், இன்னொன்று தகா பின்னம், இன்னொன்று கலப்பு பின்னம். ஓகேவா? 3 டைப் இருக்கு. இங்கிலீஷ்ல ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு 3 டைப் சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த 3 டைப்ல ஃபர்ஸ்ட் 2 டைப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பரும் இம்ப்ராப்பரும், இது ரெண்டும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னா தகு பின்னம், இது வந்து தகா பின்னம். இத பத்தி ஒரு சின்ன ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம சம்முக்கு போலாம். சரி, பின்ன எண் இப்ப நம்ம பார்த்தோம்ல, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு, அது மாதிரி இருக்கிறது தான் பின்ன எண், ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகேக்கா. ஓகே. ஸ்கிரீன் தெரியல. ஸ்கிரீன் தெரியலன்னா ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்கம்மா. யாருக்காவது ஸ்கிரீன் தெரியலன்னா ஒரு டைம் லெஃப்ட் ஆயிட்டு உள்ள வாங்க. எனக்கு தெரியுதுக்கா. ஓகேம்மா. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ப்ராப்பர் அண்ட் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தகு பின்னம், தகா பின்னம், இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்பிளாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு கான்செப்ட் தெரியும். அம்மாவால் குழந்தைய தூக்க முடியும், அப்படிதானே? குழந்தையால் அம்மாவை தூக்க முடியுமா? இது நடக்காது. அப்போ குழந்தை அம்மாவை தூக்குற மாதிரி வந்தா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகா பின்னம். அம்மாவால குழந்தையை தூக்க முடியும், அப்போ இது ப்ராப்பரா இருக்கு, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகு பின்னம். ஓகே, இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நம்பர் கொடுத்தாங்க, பின்ன எண் கொடுத்தாங்கன்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ கீழே ஒரு நம்பர் வந்து 7 அப்படின்னு இருக்கு, மேலே ஒரு நம்பர் வந்து 4ன்னு இருக்கு. பெரிய நம்பர் எங்க இருக்கோ அதுதான் அம்மா, சின்ன நம்பர் எங்க இருக்கோ அதுதான் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அம்மாவால குழந்தைய தூக்க முடியுது, அப்போ இது என்ன ஃப்ராக்ஷன்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது வந்து கரெக்டா தான் இருக்கு, தகு பின்னம். ஈஸியா இருக்கா? சப்போஸ் 7ன்னு மேல இருக்கு, 4ன்னு கீழே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து தகு பின்னமா, தகா பின்னமா? குழந்தையால அம்மாவை தூக்க முடியுமா, முடியாதா? முடியாது. அப்போ இது தகா பின்னம். இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ சம் எப்படி உங்களுக்கு வரும்? இதே சம் எப்படி கேட்பாங்கன்னா 7/4. இது தகு பின்னமா, தகா பின்னமா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனான்னு கேட்பாங்க. இது தகு பின்னமா, தகா பின்னமா? இது தகா பின்னம், நடக்காது, பாசிபிள் கிடையாது. அப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகா பின்னம். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா? அம்மா கீழே தான் இருக்காங்க, பெரிய நம்பர் கீழே தான் இருக்கு, சின்ன நம்பர் மேல இருக்கு. அப்போ இது தகுமா, தகாதா? தகு பின்னம். 3/9 அப்படின்றது தகு பின்னம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதை இன்னும் கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 டேபிள் கேன்சல் பண்ணா 1/3 தான் வரும். அப்போ 1/3ன்னு எடுத்துக்கிட்டாலும் என்னதான் வரும்? தகு பின்னம் தான், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். கேன்சல் பண்ணாலுமே சேம் இதே டைப்ல தான் ஆன்சர் வரும். அப்போ கேன்சல்லாம் நீங்க பண்ணி பார்க்க வேணாம், டைரக்டாவே பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது தகு பின்னமா, தகா பின்னமா அப்படின்னு. இப்போ இந்த சம் பாருங்க, மேல 4 கீழே 5. அம்மா வந்து கீழே இருக்காங்க, பையன் மேல இருக்கான். பெரிய நம்பர் கீழே இருக்கு, சின்ன நம்பர் மேல இருக்கு. இது தகுமா, தகாதா? தகு பின்னம். அம்மாவால பையனை தூக்க முடியும், அப்போ இது தகு பின்னம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஈஸியா இருக்கா? சப்போஸ் இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், 4/4ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இப்போ இதை வந்து கேட்குறாங்க, இது தகு பின்னமா, தகா பின்னமான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4/4னா இது கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ இது தகு பின்னமும் கிடையாது, தகா பின்னமும் கிடையாது. 1ன்றது பின்ன எண்ணே கிடையாது, நார்மல் ஒரு நம்பர்.
அப்போ இதுக்கு தகுபின்னம் தகாபின்னம் சொல்ல முடியாது. கான்செப்ட் புரியுதா? ஈக்குவல் வெயிட்ல இருக்காங்க 4 4. அப்போ ஒருத்தவங்க பெரியவங்க ஒருத்தவங்க சின்னவங்கன்னு கிடையாது, 2 பேருமே சேமா இருக்காங்க. அது பாசிபிள்னு சொல்ல முடியாது, இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. பார்த்தா இது பின்ன எண்ணே கிடையாது. ஈஸியா இருக்கா? இதே மாதிரி நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. பாய். புரிஞ்சுதாமா? புரிஞ்சதுக்கா. புரிஞ்சுதுக்கா. சரி, புரிஞ்சுதுக்கா. ஓகே. அக்கா ஒரு டவுட். கேளுங்கம்மா. 4/4 வந்துச்சுன்னா என்னக்கா வரணும்? 4/4 உங்களுக்கு கேட்க 4/4 உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஹோல் நம்பர், முழு எண். கேன்சல் பண்ணா நமக்கு 1 தான் ஆன்சர் வருது. 1ன்றது ஃபிராக்ஷனே கிடையாது. ஓகேவா? அதனால அது நமக்கு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனான்னு சொல்ல முடியாது. இப்ப 4 கேக் வாங்கிட்டு வந்தாங்கல்ல, 4த்தையுமே ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப சாப்பிட்ட கேக்குக்கு நம்மளால வேல்யூ சொல்ல முடியாது, அங்க எதுவுமே இல்ல. அதான் ஒரு இதை வந்து நம்ம ஃபிராக்ஷனாவே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேக்கா. சரி சரி. இப்போ பெரிய நம்பர் தான் அம்மா, சின்ன நம்பர் பையன். அம்மாவால குழந்தைய தூக்க முடியும், குழந்தையால அம்மாவை தூக்க முடியாது. அம்மாவால குழந்தைய தூக்க முடிஞ்சா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தகு பின்னம். குழந்தையால அம்மாவை தூக்குற மாதிரி ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னா அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தகா பின்னம். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எழுதி காமிக்கிறேன். இப்போ கீழே பெரிய நம்பர், மேல குட்டி நம்பர். இது தகு பின்னமா தகா பின்னமா? தகுபின்னம். 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 இது வந்து மதர், இது வந்து சைல்டு. ப்ராப்பர் ஃபிராக்ஷன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்னு எக்ஸாம்பிளுக்கு எழுதி போட்டுறேன். இப்போ சப்போஸ் இதுவே 5 மேல இருக்கு, கீழே இங்க இருக்கு. அம்மா வந்து மேல இருக்காங்க, மதர் மேல இருக்காங்க, சைல்டு கீழே இருக்காங்க. இது வந்து தகாது, இது வந்து நடக்காது. தகா பின்னம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. நான் சில சம்ஸ் தரேன், நீங்க போட்டு காட்டலாம். எழுதியாச்சுக்கா. எழுதினவங்க தம்ஸ் அப் மட்டும் போட்டு வெயிட் பண்ணுமா. ஒரே இடத்துல இருந்து 2 பேர் படிக்கிறீங்களா? தள்ளி தள்ளி உட்கார்ந்து படிங்க, சவுண்ட் எக்கோ ஆகும். எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதிட்டோம்க்கா. எழுதிட்டீங்களா? ஃபினிஷ்க்கா. ஃபர்ஸ்ட் கணக்கு மட்டும் அழைச்சிக்கிறேன். அக்கா முடிச்சிட்டேன்க்கா. சொல்லுங்கப்பா, என்னமோ சொன்னீங்களே யாரோ. சரி, செகண்ட் கணக்கு நான் அழைக்கல, நான் கணக்கு தரேன், அதை முடிச்சவங்க இதை போட்டுட்டு இருங்க. தகுபினமா தகபினமான்னு எழுதுங்க. அக்கா இது மாதிரி சைல்டு அதெல்லாம் எழுதணுமாக்கா? மதர் இஸ் சைல்டுன்றது அது மாதிரி எழுத வேணாம், டைரக்டா ஆனா கொஸ்டின் எழுதி ஆன்சர் எழுதினா போதும். உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். அக்கா நான் எழுதிட்டேனேக்கா. எழுதினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கா கொஸ்டின் எழுதிட்டு சீக்வல் டு போட்டு விடிய மட்டும் எழுதுறமாக்கா? ஆமாப்பா. அக்கா சொல்லுங்கப்பா. அக்கா இதுக்கெல்லாம் ஆன்சர் மட்டும் எழுதணுமா, இல்லைன்னா தகாபினம் தகுபினம் எழுதணுமாக்கா? அதானே ஆன்சரு. கொஸ்டின் எழுதிட்டு அது ஆன்சரா அதை எழுதணும். ஓகேக்கா.
மியூட் போட்டுக்கோங்கம்மா. எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. போட்டவங்க ஒரு தம்ஸ் அப் மட்டும் போடுங்க. போடாதவங்க ஃபாஸ்டா எழுதுங்க. முடிச்சிட்டோம்க்கா. எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? யாராவது எழுதிட்டு இருக்கீங்களா? எழுதிட்டோம்க்கா. முடிச்சிட்டோம்க்கா. எழுதிட்டவங்க மட்டும் சொல்லுங்க. முடிச்சிட்டோம்க்கா. முடிச்சிட்டோம்க்கா. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. முடிக்காதவங்க யாரும் இருக்கீங்களா? அக்கா நானும் முடிக்கலக்கா. ஃபாஸ்டா முடியுமா? அக்கா நாங்க முடிச்சிட்டோம். முடிச்சவங்க ஓகேப்பா. மியூட் பண்ணிக்கோங்கம்மா. முடிச்சாச்சாப்பா? முடிச்சாச்சுக்கா. முடிச்சாச்சுக்கா. நீங்களாம் முடிச்சிட்டீங்களா? முடிக்காதவங்க ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கேன். சரண்யாவா? அந்த ஐடியில இருந்து பேசுனீங்களே யாரோ? சரண்யாவா? அந்த ஐடி சண்முகவேல் ஐடியில பேசுனீங்களப்பா. ஆமாக்கா இன்னும் முடிக்கலக்கா. ஃபாஸ்டா முடிங்கப்பா. போதுமா? ஆன்சர் போகுமா? போலாம்க்கா. ம் சரி. போலாம்க்கா. ஃபர்ஸ்ட் சம்க்கு என்னமா ஆன்சர்? தகாபின்னம். தகாபின்னம் அதாவது இம்ப்ராப்பர். செகண்டுக்கு தகா ப்ராப்பர். இது தகு ப்ராப்பர். இதுவும் ப்ராப்பர் தகு. இதுவும் தகு ப்ராப்பர். தகு ப்ராப்பர். இது ப்ராப்பர் தகா. இது இம்ப்ராப்பர் தகாபின்னம். எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே ரைட்னா ரைட் போட்டுக்கோங்க. தப்புனா எது தப்போ அதை மாத்திக்கோங்க. எல்லாமே ரைட்டா? எல்லாமே ரைட். எல்லாமே ரைட்டுக்கா. கேட்ட மாதிரி இருந்தது. எல்லாமே ரைட்டுக்கா. ஓகே, அழைக்கலாமா? அழைக்கலாம்க்கா. ஓகேம்மா. ஒரு நம்பரை எப்படி தகுபின்னம் தகாபின்னம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நீங்க தெரிஞ்சுக்க போறது கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். டாபிக் போடு, மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், கலப்பு பின்னம் அப்படின்னு. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு முழு எண் இருக்கும். ஒரு முழு எண் ஏதோ 2 3 ஏதோ ஒரு முழு எண் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
அந்த முழு எண்ணுக்கு பக்கத்துல ஒரு பின்ன எண் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு பின்ன எண் ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கும் போது அதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், எல்லாமே கலந்து இருக்கு, ஒரு முழு எண்ணும் இருக்கு, ஒரு கலப்பு பின்னமும் இருக்கு, அதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகேக்கா. சரி, ஓகேக்கா. ஓகே ஓகே. இப்ப 7/5 அப்படின்றது ஒரு தகுபின்னமா தகாபின்னமா? ஓகேக்கா. தகாபின்னம். தகாபின்னம். இப்போ தகுபின்னம்னு வச்சுக்கோங்க, 5/7 இருக்குமா? இந்த மாதிரி தகக்கூடிய பின்னங்களை நம்மளால கலப்பு பின்னமா மாத்த முடியாது. ஆமாக்கா. அதை எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த தகா பின்னத்தை மட்டும்தான் நம்மளால கலப்பு பின்னமா மாத்த முடியும், மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்த முடியும். அதாவது இம்ப்ராப்பரை மட்டும்தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்த முடியும். நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் கலப்பு பின்னம் டாபிக் போட்டு அதுக்கு எக்ஸாம்பிளா இதை எழுதிக்கோங்கம்மா. இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு இது வந்து இம்ப்ராப்பர் அப்படின்னு போட்டு கலப்பு பின்னம், இதனை சாரி இம்ப்ராப்பர்னா தகா பின்னம், இதை கலப்பு பின்னமாக மாற்ற முடியும். தகு பின்னம்னா கலப்பு பின்னமா மாத்த முடியாது அப்படின்னு எழுதிக்கோங்க. நீங்க நோட் பண்ணி வச்சாதான் அதுக்கப்புறமா பாக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது வந்து நம்பர் போட்டக்கா, வேற என்னக்கா எழுதணும்? இது வந்து ப்ராப்பரா இம்ப்ராப்பரா, தகுபின்னமா தகாபின்னமா? என்ன பின்னம் இது? தகாபின்னம். தகாபின்னம். இது தகாபின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்ற முடியும் அப்படின்னு எழுதுங்க. இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை நம்மளால மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்த முடியும் அப்படின்னு எழுதுங்க. அக்கா ம் ஃபிராக்ஷன்னா இப்போ 2/5 to 7/5னா 5 2 மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரோட 7 அது நான் சொல்லித்தரேம்மா, அது நான் சொல்லித்தரேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் அது சொல்லித்தரேன். இதுக்கு எக்ஸாம்பிளா இதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ 7/5னா இது வந்து என்ன ப்ராப்பரா இம்ப்ராப்பரா? இம்ப்ராப்பர். இதுக்கு வந்து தமிழ்ல தகா பின்னமா, இது வந்து கலப்பு பின்னமாக மாற்ற முடியும் அப்படின்னு எழுதுங்க. அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் மாற்ற முடியும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதுவே 5/7 இருந்தா ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தகு பின்னம், இத நம்மளால கலப்பு பின்னமா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்த முடியாது அப்படின்னு எழுதிக்கோங்க. ரெண்டும் எழுதிக்கோங்க. எழுதியாச்சுக்கா. எழுதியாச்சுக்கா. நெக்ஸ்ட் போலாம்க்கா. எழுதியாச்சுக்கா. அக்கா நெக்ஸ்ட் போலாம்க்கா. வெயிட் பண்ணுங்கம்மா, மத்தவங்க எழுதிட்டாங்கன்னா நான் செக் எல்லாரும் எழுதிட்டீங்களா? அக்கா இன்னும் எழுதலக்கா. ஃபாஸ்டா எழுதுங்கம்மா. அக்கா முடிச்சிட்டேன்க்கா. முடிச்சாச்சுக்கா. எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சு. சரி, இப்போ ஒரு பின்ன எண் கொடுக்குறாங்க, ஒரு ஃபிராக்ஷன் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபிராக்ஷனை
எப்படி மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்த முடியும் அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பின்ன எண்ணை கலப்பு பின்னமா எப்படி மாத்துறது அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். பின்னம் எண்ணை வந்து கலப்பு பின்னமா மாத்துறது, அதாவது ஃபிராக்ஷனை அக்கா கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுங்கக்கா. சொல்றேம்மா. ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எப்படி மாத்துறது அப்படின்னு. ஃபிராக்ஷனை மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா எப்படி மாத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒரு பின்ன எண் அப்படின்னா ஃபிராக்ஷன் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இது தகு பின்னமா தகா பின்னமா? ப்ராப்பரா இம்ப்ராப்பரா? இம்ப்ராப்பர். இம்ப்ராப்பர். தகா பின்னம். இத வந்து கலப்பு பின்னமா நம்மளால மாத்த முடியுமா முடியாதா? மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா? முடியும். எப்படி மாத்தணும் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். நார்மலா நீங்க வகுக்கிற மாதிரி வகுக்க வேண்டியதான், டிவைட் பண்ண வேண்டியதான். இங்க கீழே உள்ள நம்பரை வெளியில போட்டுக்கோங்க, மேல இருக்கிற நம்பரை உள்ள போட்டுக்கோங்க. உங்களுக்கு எப்பவுமே தெரியும், பெரிய நம்பர் உள்ள இருக்கும், குட்டி நம்பர் வெளியில இருக்கும். கீழே தான் குட்டி நம்பர் இருக்கும். கீழே குட்டி நம்பர் இருந்தா மட்டும்தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், தகா பின்னம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கீழே உள்ள நம்பரை 3 இங்க போட்டுருவோம், இந்த 5 இங்க போட்டுருவோம். எத்தனை டைம் போகும்? ஒன் டைம்ல 3. பேலன்ஸ் 2. இப்ப கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிளாக்ல இங்க 12 இருக்கும். அந்த அந்த முள்ளு வந்து இந்த டைரக்ஷன்ல இப்படியே நவுந்துட்டே வரும். ஓகேவா? இந்த டைரக்ஷன்ல போனா அதுக்கு பேரு கிளாக் வைஸ். இதுவே ஆப்போசிட்ல ஒரு பொருள் வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது அப்படின்னா அதை ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடிகார திசை, கடிகார அந்த முள் திசை, கடிகார முள்ளுக்கு எதிர் திசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல நம்ம எப்பவுமே இல்ல, நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு எதெல்லாம் தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எழுதிக்கோங்க, வரைஞ்சுக்கோங்க. திருப்பி 0 போடக்கூடாதாக்கா? என்னம்மா? இல்ல இல்ல, போடக்கூடாது. நம்ம இதுல பாயிண்ட் நம்பர்லாம் எழுதவே கூடாது. ஏன்னா இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்துறோம், கலப்பு பின்னமா மாத்துறோம். இப்போ இந்த சம்முக்கு எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் நம்ம மூவ் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் பண்ணணும்னா இந்த 1 வந்து இங்க வந்துரும், 3 இங்க வந்துரும், 2 இங்க மேல போயிடும். ஆன்டி கிளாக் வைஸ்ல அப்படியே ஒரு டைம் ரொட்டேட் பண்ணும். அப்போ இங்க இருக்கிற 3 நம்ம கீழே எழுதுவோம், இங்க இருக்கிற 2 நம்ம மேல எழுதிப்போம், இங்க மேல இருக்கிற 1 இங்க சைட்ல எழுதிக்கணும். இதுதான் ஆன்சர். இதுதான் ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். அப்ப இந்த பின்ன என்ன நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கலப்பு பின்னமா மாத்திருக்கோம். புரிஞ்சுதா? நார்மலா வகுத்தோம், அதுல வந்து அந்த ஈவு மீதி அந்த டிவைசர் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம். குவாஷியன் ரிமைண்டர் எல்லாத்தையுமே அப்படியே ஒரு டைம் ரொட்டேட் பண்ணிட்டு அது இருக்கிற இடத்துல இருந்து மாத்தி அப்படியே வச்சிட்டோம். ஓகே ஓகேக்கா. ஓகே, இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேக்கா. நான் சொல்லி கொடுக்கும் போது எழுதக்கூடாதுன்னு சொன்னேனா? எழுதிட்டேன்க்கா. எழுதினவங்க வெயிட் பண்ணுங்க, மத்தவங்களும் முடிச்சுட்டோம். முடிச்சாச்சுக்கா. ஃபினிஷ் பண்ணியாச்சுக்கா. லோகிதா, நான் சபிதா. முடிச்சிட்டேன்க்கா. ஓகேம்மா, எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப நான் சில சம்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு சம் சொல்லி தரேன், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சம் தரேன், நீங்க போடுங்க. இப்படி ஒரு சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், கலப்பு பின்னத்துல இருக்கு. சாரி, உங்களுக்கு நான் இது இன்னும் சொல்லி தரலையா? அதுதானே சொல்லி கொடுத்தேன். வெயிட் பண்ணுங்க. இப்படி ஒரு நம்பர் இருக்கு, இப்படி ஒரு நம்பர் இருக்கு. இது என்ன பின்னம்மா? இது என்ன ஃபிராக்ஷன்? ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா இம்ப்ராப்பரா? தகபின்னமா? தகாபின்னம், இம்ப்ராப்பர். இது தகுபின்னமா தகாபின்னமா? தகுபின்னம், ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகே, இதுல எதை நம்மளால மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா மாத்த முடியும்? கலப்பு பின்னமா? இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். வெரி குட். இததான் நம்மளால மாத்த முடியும். இப்ப சேஞ்ச் பண்ணுவோமா? அப்ப இத வந்து நம்ம ஆன்சர் எழுதிட்டோம். இது நமக்கு வேணாம் இப்போதைக்கு. தகுபின்னம் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இது வந்து நார்மலா நீங்க 3ஆல 7 டிவைட் பண்ணணும். இப்போ 2 டைம்ஸ் போகும், 6 பேலன்ஸ் 1. இப்போ வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல அப்படியே ரொட்டேட் பண்ண வேண்டியதான். 3 இங்க 3 இருக்குல்லமா, அந்த 3 எப்பவுமே இங்க கீழே தான் இருக்கும். கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் கீழே வரும். அப்படி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது கீழே வந்துடும், இந்த 1 மேல போயிடும், இந்த 2 இங்க வந்துடும். அப்ப இதுதான் இதோட ஆன்சர். 2 1/3 அப்படின்ற மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான் இதுக்கான ஆன்சர். கலப்பு பின்னம். இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எழுதியாச்சா? நான் இப்ப சில சம்ஸ் தரேன், போடுறீங்களா? நீங்க நான் குடுக்குற சம்மு பாருங்க. நான் குடுக்குற சம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா இம்ப்ராப்பரான்னு கண்டுபிடிங்க. தகுபின்னமா தகாபின்னமான்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுல எதெல்லாம் வந்து தகாபின்னமா இருக்கோ, இம்ப்ராப்பரா இருக்கோ, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் போடணும். ஓகேவா? நீங்க தான் கண்டுபிடிச்சி எதுக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் போட முடியுமோ நீங்க தான் போடணும். போடுறீங்களா? அழைச்சிடலாமா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓகே. 7/3 வேணாமா? 7/4 வச்சுக்கோங்க. இது ஹோம் இருக்கா? இல்ல, இப்ப போடணும். சரி, சின்னதா கொஞ்சம் கணக்கு மட்டும் கொடுக்குறேன், போடுங்க. 3 கணக்கு மட்டும் கொடுக்குறேன், போடுங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் ஹோம்ஒர்க்கா நான் ஏத்துறேன். அக்கா, இது ப்ராப்பரா இம்ப்ராப்பரா தான் எழுதணுமா? ப்ராப்பரா இம்ப்ராப்பரான்னு எழுதணும். அது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனாவும் மாத்தணும். எதை மாத்த முடியுமோ அதை மாத்துங்க. அக்கா, சொல்லுங்கம்மா. அப்ப ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இருக்கிறது அப்படியே விட்டுறணும்லக்கா? ஆமா, விட்டுறணும். அதுக்கு நேம் மட்டும் எழுதிருங்க, ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேக்கா. அக்கா முடிச்சாச்சுக்கா. முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்கம்மா. இந்த மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? சரிங்கக்கா. காமாட்சி ஐடியில 2 பேர் படிக்கிறீங்களாமா? இல்லக்கா. காலையில இந்த ஐடியில யாராவது சின்ன பிள்ளை மாதிரி பேசுவாங்களே, அது நீங்க தானா? நான் இல்லக்கா, என் தம்பி குறுக்குல வந்து சொல்றாங்கக்கா. சரி சரி, முடிச்சிட்டேன்க்கா. முடிச்சவங்க வெயிட் பண்ணுங்கம்மா. முடிச்சிட்டேன்க்கா.
ஹோம்வொர்க் நோக்கா ஆன்சர் சொல்லலாமா? எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சுக்கா. இல்லக்கா சீக்கிரம் சீக்கிரம் ஃபாஸ்டா முடிக்காதவங்க ஃபாஸ்டா எழுதுங்கம்மா. முடிச்சாச்சு. ஓகே, அப்ப ஆன்சர் பாப்போமா? பார்க்கலாம். ஆன்சர் ஓகே மிஸ். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஒன்னுக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கா 1/4/3 1 4/3 ஆமாக்கா. 3/4 தப்பா வருமே. 3/4 தான். 1 3/4 ஓகே. தான்க்கா. செகண்ட் செகண்டுக்கு வந்து 2 1/2க்கா. செகண்டுக்கு வந்துட்டு 2 2 1/2. தேர்ட் தேர்டுக்கு வந்து ப்ராப்பர் ஃபிராக்ஷன்க்கா. ப்ராப்பர் ஃபிராக்ஷன். யாரோ இம்ப்ராப்பர் சொல்றீங்க, அதாவது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். தகுபின்னம். சரி, ஓகேமா. நான் இப்ப ஹோம்வொர்க் சம்ஸ் தரேன். அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல எதெல்லாம் இந்த மாதிரி போட முடியுமோ போடுங்க, போட முடியாதது தகுபின்னம்னு எழுதிடணும். ஓகேவா? ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னு எழுதணும். ஹோம்வொர்க் தரட்டுமா? ஓகே. ஓகே. ஓகேக்கா. நான் உங்களுக்கு ஆக்சுவலா ஃபிராக்ஷன் அடிஷன் தான் சொல்லி கொடுக்கலாம் இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபிராக்ஷன் பத்தி சொல்லி கொடுத்தா தானே அது தெரியும். அதனாலதான் அதை நான் சொல்லி தரேன். சரி, சரி, இப்ப நான் எழுதுறேன். ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க, அப்புறமா கூட பொறுமையா எழுதிக்கோங்க. சாரி, 6 நான் மைண்ட்ல நினைச்சிட்டு இதுல போய் 6 எழுதிக்கோ. அக்கா இது ஹோம்வொர்க் அக்கா. ஆமாம்மா. யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல அனுப்புவாங்க, அதை பார்த்து எழுதிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேக்கா. அதை பார்த்து ஹோம்வொர்க் எழுதி குரூப்ல வந்து உங்களுக்கு தனி குரூப் 2ன்னு இருக்கும், 2 இணைய குருன்னு இருக்கும், அதுலதான் நீங்க அனுப்பணும். ஓகேவா? ஓகேக்கா. ஓகேக்கா. அவ்வளவுதாம்மா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. குரூப்ல சென்ட் பண்ணிருங்கம்மா. இன்னொரு மெத்தட் நான் சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா அது கொஞ்சம் டைம் ஆயிடும். உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்கு டைம் பத்தாது. அப்ப நான் நாளைக்கு அது உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே. சரி, ஓகே. எனக்கு இது மட்டும் நீங்க போட்டுட்டு வாங்க. இது தவிர்த்து வேற ஏதாவது நீங்க கேம் மாதிரி இல்ல ஏதாவது ஆக்டிவிட்டி அது மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? கொஸ்டின் மாதிரி, ஸ்டோரி சொல்லலாம், பாட்டு அந்த மாதிரி. அக்கா ஒரு வேர்டு கொடுங்கக்கா. அதுல நாங்க நிறைய வேர்டு எழுதிட்டு வரீங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, சரி. குரூப்ல போட்டோம்க்கா. அது ஈஸியா இருந்ததா? ஜாலியா இருந்ததா அது? ஆமாக்கா. சரி. அன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் வச்சுதானே எழுதுனீங்க? ஆமாக்கா. ஓகே. பெரிய வடா எழுதுறேன். அக்கா நல்ல பெரிய வேர்டா தாங்கக்கா. பெரிய வடா கொடுத்தா நிறைய எழுதலாம். ஆமாக்கா. ஓகே, இருங்க பாரு. சரி, இத வச்சு எழுதிட்டு அக்கா வாங்க ஒரு பாப்போம். வேர்டு நீங்க குடுப்பீங்க, நாங்க அதுல இருந்து அந்த லெட்டர்ல இருந்து கண்டுபிடிச்சிட்டு வரணுமாக்கா? ஆமாம்மா. எத்தனை 5 லெட்டர்ஸ் இருக்குல்லக்கா, அதுல கண்டுபிடிச்சிட்டு வரணுமா? இல்ல, அந்த மாதிரி இல்ல. இத வச்சு உங்களால எத்தனை வார்த்தை ரெடி பண்ண முடியுமோ நீங்க ரெடி பண்ணலாம். இப்ப M இருக்குன்னா அதுல எத்தனை வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் எழுதிட்டு வரணும். அந்த மாதிரி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஆக்ட், இதுல ஏசிடி இத வச்சு ஒரு ஆக்ட்னு ஒரு வேர்டை உருவாக்கலாம். இஏடி ஈட்டுன்னு
AT இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் வச்சு உங்களால எவ்வளவு கிரியேட் பண்ண முடியுமோ கிரியேட் பண்ணலாம். ஓகேக்கா. இந்த வேர்டு வச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு மேக்ஸ் வேர்டே கொடுத்துட்டேன். இது வேணா யாராவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்ல போட்டு விட்டுருங்க. இது ரிலேட்டடா நீங்க நாளைக்கு எழுதிட்டு வாங்க. யாரு ஹையஸ்டா எழுதிட்டு வரீங்கன்னு பாப்போம். ஓகேம்மா, சரி. அப்ப நம்ம நாளைக்கு பார்ப்போம். அன்னைக்கு நீங்க 56 எழுதுனீங்களே, நான் இங்க 56ன்னு சொன்னேன்னா உங்களுக்கு அடுத்த பேட்ச் பிள்ளைங்க உங்களை விட ஜாஸ்தியா எழுதி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கண்டுபிடிச்சி 57 எழுதி காமிச்சிட்டு போனாங்க. சரி, அது மாதிரி நீங்களும் ஜாஸ்தியா கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அப்புறம் அந்த ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்துடணும். ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பை பை. ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூக்கா. பாய்க்கா. பை பை. பாய்.